செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்கால இணைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு செங்கோட்டையன் இங்கே வந்தால் பிறகு வரவேற்பு கிடச்சதுன்னு சொல்ல வருவீங்க, அப்படி தானே? ஆனால் ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் அவர் மேலே துண்டை போட்டு கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து மாபெரும் தலைவர் இன்று நம்மிடையே செங்கோட்டையன், அதுவும் ஜெங்ஸி டிவிக்கேன்னு ஆரம்பிச்சிட்டான் நேற்று பார்த்தீங்கன்னா. இது கொஞ்ச நாள் தான் கேட்பான். அப்படியே எனக்கு என்ன சந்தேகம்னா பாஜக தான் இவர் ஆப்ரேட் பண்ணுது. கொஞ்சம் கூட வெக்கப்படல, கூச்சப்படல. ஏங்க அதிமுகவில் நீங்கள் ஒரு பெரிய தலைவர், உங்களை வந்து பாஜக தலைமை சொல்லுது, நீங்கள் ஒரு வேலையை பார்த்தேன்னு சொல்கிறீங்க. என்னங்க நீங்கன்னு எந்த ரிப்போர்ட்டரும் கேட்கல. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக கட்சியில் இணைஞ்சதுக்கப்புறம் தாவேக கட்சி ஒரு பலமான கட்சியாக மாறிடுச்சு. இவ்வளோ நாளாக தாவேக பலம் இல்லாமல் இருந்தது, இவர் சேர்ந்தனா பலம் ஆயிடுச்சா? எவ்வளோ பேரோட போனார்? ஒரு 5 லட்சம் பேர் கூட. டிசம்பர் 5ஆம் தேதி பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ நடத்துறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அதோட பெர்மிஷன் இப்போ வந்து மறுக்கப்பட்டிருக்கு. இன்னும் இவங்க திருந்தலன்னு தெரியுதா? இன்னும் அங்கே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அங்கேயும் கும்பல் சேர்த்துட்டு 30 நாள் தூக்கம் தேவையாது. இன்னும் எவ்வளோ நாளுங்க இருக்குது தேர்தலுக்கு? இன்னும் ரோட் ஷோன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது தான். கார்த்திகை தீபம், தீபாவளி, அடுத்து கிறிஸ்மஸ் கேட்பாங்க பாருங்களேன். இப்போ நாளைக்கு அதிமுகவுடைய பொதுக்கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்குது. செங்கோட்டையன் அவர்களுடைய இடம். செங்கோட்டையன் இதுவா? செங்கோட்டையன் அடையாளம் காட்டினது அதிமுக தான், ரெட்டையிலே தான். இல்லை, யார் என்ன செஞ்சாலும் இந்த இடத்துல இருக்க மக்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படியே 96 தோற்று போனார். ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி தாவேக்கால போய் இணைய போகிறாரு. ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய சுனாமி இருக்குதுன்ட்டாப்புல. முடிச்சு விட்ருவேன் பிச்சு அப்படி அந்த மாதிரி சொல்லுங்கிறாப்புல. ஒன்றும் பண்ண மாட்டார். லெட்டர் பேரில் குழுன்னுக்குதுல்ல, அதை அடிச்சுட்டு சிறுபான்மையினர் எந்த காலத்தையும் ஏடிஎம் போட்டு போட மாட்டாங்க. ஒருவேளை விஜய் என்டிஏ போனார்னா திமுகவுக்கு அதிபயங்கரம். அதாவது புயல் தாக்குறத மாதிரி தனியாக நின்னான்னா. தமிழ் பெண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். இன்று நம்மோடு நீண்ட காலத்துக்கு பிறகு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார், செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்கால இணைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்றும் ஈரோட்டில் அவர் வந்து மக்கள்கிட்ட பேசும்போதும் நல்ல வரவேற்பு இருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ செங்கோட்டையன் இங்கே வந்தால் பிறகு வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? இவ்வளோ நாளாக ஏடிஎம்ல இருந்தப்போ அவருக்கு சீண்ட ஆள் இல்லை, இங்கே வந்தோன்னா கொஞ்சம் கும்பல்னு. பொதுவாக கல்யாணம் ஆச்சு வச்சிங்கன்னா பூ ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போவான் டெய்லி. போக போக தான் அதெல்லாம் குறையும். அதனால் அவர் இன்னைக்கு புதுசாக வந்திருக்காருன்னு ஒன்று. இன்னொன்று, செங்கோட்டையனுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் செங்கோட்டையன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மற்ற இதை வச்சு என்ன கருத்தை உருவாக்குறாங்கன்னா, அதிமுக பலவீனப்பட்டு கொண்டே போகிறது. பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டாங்க. சிவி சண்முகத்தே போய் கேட்குறாங்க, அதிமுகலேருந்து எல்லாம் வெளியே போகிறாங்களே, யாருங்க போகிறான்னு கேட்குறாரு. செங்கோட்டையன் அப்படின்றாங்க. ஏன் அவர் கட்சியை விட்டு நீக்கியே ரொம்ப நாள் ஆச்சு, அவரை போய் அதிமுகலேருந்து போகிறான்றீங்க அப்படின்னு. இன்னொருத்தர் அதிபுத்திசாலித்தனமாக மனோஜ் பாண்டியன் அப்படின்றாரு. மாசக்கணக்காக ஆச்சு, அவங்களாம் ஓபிஎஸ் அணியில் இருக்கிறாங்க, ஓபிஎஸ்ஸை போய் கேளுங்க, எங்களை கேட்குறீங்கன்னு. ஆனால் இவர்களுடைய எண்ணம் என்னென்னா, அதிமுக பலகீனமாகிடு, அதிமுக இவர்கள்லாம் போகிறாங்கன்னு. சரி, இவங்கெல்லாம் போகிறாங்களா? எவ்வளோ பேரை கூப்பிட்டு போகிறாங்க? ஒரு கட்சியில் வெளியே போகிறாங்கன்னா ஒரு 5 மாவட்ட செயலாளர் போகிறாங்க, ஒரு 5 எம்எல்ஏ போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்கும். சரி, இவர்கள் கட்சி பலகீனம் ஆகுது இவங்க போகிறதுனாலன்னு. மனோஜ் பாண்டியனோ இல்லை அன்வர் ராஜா, மைத்ரேயன். அன்வர் ராஜாலாம் ரொம்ப கொடுமைங்க, அவர் மட்டும்தான் போனார். மைத்ரேயன் அதோட கொடுமை, டிரைவர் கூட வரமாட்டேன்ட்டாப்புல, தனியாக போய் நின்றுந்தாப்புல. அப்புறம் வேறு யார்? மனோஜ் பாண்டியன் பாவம், அவர் ஓபிஎஸ் சேனலில் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு ஓபிஎஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாங்க போனார். ஓபிஎஸ் சொல்லிட்டார், என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, நீ போய் ஜாயின் பண்ணிக்கான்னு. அங்கே போனால் அவர் தாவேக ட்ரை பண்ணிக்கிறார். தாவேக என்ன போயிருந்தாருன்னா அவருக்கும் நீங்கள் சொன்னபடி என்ன சொன்னீங்க, மிகப்பெரிய வரவேற்பு அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கும். அப்போ அவர் போயிட்டு ஒத்த ரோசாவாக அங்கே சேர்ந்துட்டார். ஒத்த ரோசா பேசிகிட்டு இருக்கும்போது சேகர் பாபு கொஞ்சம் நேரம் பார்த்துன்னே இருந்தார். அப்புறம் சும்மா என்னையா பேசிக்குமா போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இருக்கா பார்த்தீங்களா, இதுதான் மரியாதை. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அப்படி பேசவே இல்லை. அப்படி பேசி தான் நீங்கள் ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். அந்த ஃபோட்டோ கிடைக்காத தைரியத்தில் தான் ஃபோட்டோ காட்டுங்கன்றது. அப்போ எது காலைல 8:30 மணிக்கு வெளியில் வந்து ரகசியமாக கார்லேயே வாக்கிங் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தார்? சொல்லுங்கள். கார் எடுத்துகிட்டு கிளம்புனாரா? கிளம்பும்போது வாசலில் ஒரு 4-5 பேர் 10 கண்டுக்கிறான். இவர் அவன் தாண்டன்னு ஒருத்தன் கழுத்தில் மிதிச்சிட்டாரு. அவன் ஐயோன்னு கத்தியிருக்கான். ஏய் யார்ப்பா அது வீட்டில் திடீர்னு 10 கிடக்குறீங்க வீட்டு வாசலுன்னு? சார், நான் இந்த சேனல் ரிப்போர்ட்டர் சார்.
அப்போ அவர் அந்த சேனலு, இவர் இந்த சேனலு. இங்கே எதுக்குப்பா பத்து கெடுக்குறீங்க சார்? தாவேகளை சேர்றேன்ட்டீங்கல்ல, உங்களை வந்து லைவாகவே காண்டாக்ட் பண்ண சொல்லிட்டாங்க சார்னு. அதான் வீட்டு வாசல்லே பத்து கெடுக்குறோம் சார்னு. அப்போ ரகசியமாக பேசுகிறது மிஸ் ஆயிடுச்சு. சரிப்பா வெயிட் பண்ணுங்கள், நான் அதை போயிட்டு வந்துடுறேன்னு காரில் நான் ஒன்றை தான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன், அப்போ வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ இவங்களும் கூடயே போய்க்கிறாங்க. அவர் யாரை சந்திக்க போனார் காலையில் 8:30 மணிக்கு? அந்த சந்திப்பு நீ கூடயே போனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் வண்டியை மறுபடியும் வீட்டுக்கே விட்றா, இவனு விடவே மாட்டானுங்க போலன்னு வீட்டுக்கு திரும்பிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம அங்கே பார்த்துக்கலாம், செக்ரட்டரியேட் எப்படியும் வரப்போகிறேன் அங்கே பார்த்துருக்காரு. அந்த ஃபோட்டோ எப்படி கிடைக்கும்? இன்னொன்று இந்த தகவல் எப்படி கசியுது? திமுக வட்டாரத்தில் செங்கோட்டையன் வட்டாரத்தில் தானே கசியுது. அப்போ இவருக்கு அன்றைக்கி காலையில் வரைக்கும் திமுக போகலாமா தாவேக போகலாமா தான் இவர் டைலமாவில் தான் இருந்திருக்காரு. காலையிலேருந்து அப்படி தான் இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு தான் இந்த முடிவு எடுத்தாரு. நைட்லேருந்து விடிய வரைக்கும் அந்த தான் இருந்துக்கிறாரு. அவங்க பெரிய ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகும் இவர் வந்து தாவேகையில் சேர்ந்துருக்காரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, பாஜக தான் இவர் ஆப்ரேட் பண்ணுது. அது நம்ம சொல்ல, அவரே சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஒரு வாட்டி அவர் சொல்லியிருந்தார். என்னை வந்து பாஜக மேலிடம் சொல்லி தான் நான் இங்கே வேலை செய்கிறேன்னு. கொஞ்சம் கூட வெக்கப்படல, கூச்சப்படல. ஏங்க, அதிமுகவில் நீங்கள் ஒரு பெரிய தலைவர், உங்களை வந்து பாஜக தலைமை சொல்லுது, நீங்கள் ஒரு வேலையை பார்த்தேன்னு சொல்கிறீங்க, என்னங்க நீங்கன்னு எந்த ரிப்போர்ட்டரும் கேட்கல. அந்த மாதிரி கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒத்துக்கிட்டவர் இப்போ அதே பாஜக தான் நீங்கள் தாவேகளை போய் சேருங்க. இதுக்கு நடுவில் அண்ணே கொஞ்சம் அப்படின்னு கூப்பிட்டு இவங்க பேசுகிறாங்க. சரி என்னப்பா என்ன தான் சொல்கிறாங்க கேட்பான்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே பார்த்துக்கலாண்ணே, அங்கே என்னண்ணே அதோட கொஞ்சம் அதிகமாக பாருண்ணே, கொஞ்சம் ரூமுக்குள்ள வந்து பாருண்ணா, ஏன்பா எல்லாம் கரெக்டுப்பா, எங்கள் சித்தப்பா அடிப்பார், அவர் வந்து தாவேகள் தான் ஜாயின் பண்ண சொல்லிக்கிறாரு, அதனால் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டார். அங்கே இவங்களுக்கு காணாத கண்டது மாதிரி இவங்களுக்கு ஓன்னு சொல்லி அவர் மேலே துண்டை போட்டு கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து, மாபெரும் தலைவர் இன்று நம்மிடையே செங்கோட்டையன் தானே சொன்னார், செங்கோட்டையன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் செங்கோட்டையன் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் உனக்கு வார்த்தை தடுமாறுது. செங்கோட்டையன் சொல்லு, செங்கோட்டையன் செங்கோ இட்டையன் செங்கோட்டையன் இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணியும் அவர் வரல. அதனால் வழக்கமாக எல்லோரும் அடிக்கிற மாதிரி மாமா நாடுன்னார்ல, மாநாடை மாபெரும் மாமா நாடுன்ட்டாப்புல டமால்னு. அந்த மாதிரி சரி பாவம் என்ன பண்ணுறது, பேசாதவங்கள பேச வச்சா அப்படி தான். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்முடைய மாபெரும் தலைவர், அவர் சின்ன சொல்கிறாரோ அதே அப்படின்னு பேசியிருந்தவர். அவரை கொண்டு வந்தால் 2 நிமிஷம்தான். நம்ம கட்சிக்கு இன்று ஒரு மாபெரும் மனிதர் வந்திருக்கிறார், அவர் செங்கோட்டையன் டேபிள். அதனால் அவர் சொல்லலாம் பண்ணி சேர்த்துட்டாங்க. சரி சேர்ந்துட்டிங்களே, அவர் பாவம் சேர்ந்ததுக்கு அவங்க முன்னாள் தலைவர்கள் ஜெயலலிதா, அண்ணா, எம்ஜிஆர் போய் வணக்கம் சொல்கிறது போகிறார். அண்ணா எங்கண்ணா போகிறேன், இந்த மாதிரி போகிறேன், நாங்களும் வரேண்ணே அப்படின்ட்டு எல்லாரும் விஜய் தவிர, விஜய் நான் வரையாண்ணா அப்படின்னா, நான் வந்தால் ஸ்தம்பித்து விடும், அப்போ நீ அப்படியே இருந்தா நாங்கள் மட்டும் போகிறோம் அப்படின்ட்டு. என்னங்க இது, ஒரு கட்சி இன்னொரு கட்சி தலைவர்கள் சமாதிக்கு அவர் போகிறார் ரைட்டு, இவங்களும் கூட போகிறாங்க பாருங்கள். அப்போ நாளைக்கு திமுகலேருந்து யாராவது ஜாயின் பண்ணிட்டு கலைஞர் சமாதிக்கு நான் போகிறேன்னா அங்கே போய்டுவாங்க போல். அப்படி தானே? தலைவர் இருங்க நாங்களும் வரோம், புஷி வரீங்களா, நீங்கள் வாங்க எல்லாம் போயிடலாம், ஒன்றா போயிடலாம், கார் இருக்குதுல்ல அப்படின்ட்டு. இவ்வளோ தான் இவங்க லெவலு. அதனால் இந்த மாபெரும் வரவேற்பு இந்த இதெல்லாம் என்னென்னா ஏடிஎம்கே பலகீனமாக ஆகுதுன்னு காண்பிப்பதற்காக இவர் இது பண்ணுறாங்க. இவர் பேசினா எப்படி பேசுவா தெரியும்ல. இவர் திருமாவளவன் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க பேசலாம் நீங்கள் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, காலையில் டிஃபன் சாப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சிடும். அதனால் நான்லாம் எப்படி கேட்பேன் தெரியுமா, செட்டிங்கில் போய் 2ல் வச்சுருவேன், அப்போ தான் நார்மலில் இருக்கும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் அதற்காகத்தான் இதை சொல்கிறேன். கரெக்டாக? இந்த மாடுலேஷன் தானே. புரட்சி தலைவரால் 1977ஆம் ஆண்டு வழிகாட்டப்பட்டு புரட்சி தலைவி அம்மாவால், கரெக்டாக நான் எதாவது மாற்றி சொல்கிறேன்னா கரெக்டாக இதா இப்படி பண்ணால் எவன் உட்காந்து கேட்பான். அதுவும் ஜெங்ஸி அவனே அவனா பண்ணுறான், அப்படியே பார்த்துனே இருக்கிறான். டிவிக்கேன்னு ஆரம்பிச்சிட்டான் நேற்று பார்த்தீங்கன்னா இவர். இது கொஞ்ச நாள் தான் கேட்பான், அப்படியே ஸ்பீடாக பேசுங்க, நான் ஸ்லோவாகவே இழுத்து பேசுகிறீங்கன்னு. இன்னொன்று இவர் வந்துட்டார், தலைவராக வந்து ஜாயின் பண்ணிட்டார். இனி இவர் வேலை என்ன, திமுக டிவிக்கே அதை எதிர்க்கிற வேலையை பண்ணணும். ஆனால் இவர் இங்கே உட்காந்துட்டு இன்னும் ஏடிஎம்கேன்னு நினச்சிட்ருக்காரு. அதான் வந்துட்டிங்கல்ல, அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க, வந்துட்டிங்க, இனி இந்த கட்சியை இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை பார்க்கணும். அது கிடையாது.
இன்னொன்று இவர் வந்தது எப்படின்னா தாவேக்காக்குள்ள இப்போது கோஷ்டிக்குள்ளே கோஷ்டி மறுபடியும் வந்துடுச்சு. முன்ன புஷியும் ஜானும் ஒன்றா இருந்தாங்க. புஷியும் ஆதவர்ஜுனும் ஒன்றாகிறதா நினச்சின்னு இருந்தாங்க. இந்த மாதிரி குரூப் இருந்தது. இப்போ கொஞ்சம் அதில் இதாகி புஷி இந்த சைடு ஒரு டீமு, ஜானு இன்னும் சில நிர்வாகிகள் ஒரு டீமு அப்படி ஆயிடுச்சு. அப்போ ஜான் என்ன பண்ணுறாரு, இதான் நேரம்னு சொல்லிட்டு தலைவரை இந்த மாதிரி காத்துட்ருக்காப்புல. நான் தான் அவங்களை ஏற்கனவே ஒப்பந்தத்தில் போட்டிருக்கிறேன், யார் வேணால் நான் கொண்டு வருவேன்னு. அந்த அடிப்படையில் இவர் இருக்கார், இவரை நான் சேர்க்குறேன். ஐயோ அவரா, ஐயோ 50 வருஷம், ஐயோ எம்ஜிஆர் கூட இருந்தவர், ஆமாம் அவரா, ஐயோ கூட்டம் வந்து சேர்த்தாச்சு. புஷி பார்க்குறாரு, சரி அந்த நேரத்துக்கு மாபெரும் தலைவர், ஒரு மாமனிதர் இன்று நம்மிடையே இணைந்துள்ளார், செங்கோட்டையன் நாளைக்கு என்ன கதியாக போகிறாரோ அப்படின்னு மனசு நினச்சிக்கின்னு இது பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு பொறுப்பை போட்டாங்க. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் புஷியானதை பகைத்து கொண்டு நீங்கள் எதுவும் பண்ணவே முடியாது. ஏன்னா மாநிலம் முழுவதும் எல்லா நிர்வாகிகளும் அதுதான். நீ பார்க்குறீங்களா, ஏம்மா குழந்தைய தூக்கின்னு வரான்னா தூக்கின்னு வந்துக்கிறீங்க, ஒரே தொல்லையாகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரில, நீ வந்து வீட்டுக்கு கிளம்பி போமா. ராகுலே வண்டி வச்சுக்கிறியாடா, சரி இந்த அம்மாவை இட்டுன்னு போய் அவங்க வீட்டில் விட்டுரு. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ராகுலே, ஏம்மா பிரியங்கா, எப்பா அழகிரி, இந்த அளவுக்கு பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு மாவட்டம் ஃபுல்லாக அவர் ஆள் தான். ஒருத்தர் மாநில நிர்வாகி மீனவர் அணி அன்றைக்கி அந்த இது நடத்தினாங்கல்ல எஸ்ஐஆருக்கு எதிராக, அந்த கூட்டத்துக்கு வந்துக்கிறாப்புல. நல்லா வெள்ளைன்னு சொல்லேம்மா மினிஸ்டர் ஒயிட் எப்படி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும்ல, என்ன மில்டனே என்ன பளிச்சுன்னுக்கிற அப்படின்னுக்கிறாப்புல. இல்லைண்ணே நான் பார்த்தியா எப்படிங்கிறேன், பளிச்சுன்னு வரியா, சரிண்ணா என்ன வந்த, நான் என்னண்ணா நீங்கள் தான் நான் கூப்பிட்டீங்க அந்த எஸ்ஐஆர் குளறுபடி, சரி கீழே நில்லுன்னா மேலெலாம் ஏறாதா அப்படின்னு மேலே போய்ட்டு மேலே ஏற்றலை. பாவம் அவர் இதுக்குன்னே துணிலாம் தைச்சி போட்டு பயங்கர பந்தாக வந்துக்கிறார். இதுதான் புஷி. நீங்கள் புஷியை மீறி ஒரு அணுவும் அசையாது, விஜயும் அசைய மாட்டார். இப்போ செங்கோட்டையன் வராரு போகிறாரு, கொஞ்ச நாள் பொறுத்து விஜய் என்ன சொல்லுவார், எதாக இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லிட்டுங்க, அவர் என்கிட்ட சொல்லுவார். கொஞ்ச நாள் பற்றி இவர் என்ன சொல்லுவார், ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், தலைவிட்ட 1 to 1 பேசும்போது உங்களை பற்றி நான் எல்லாம் சொல்லுவேன். செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியில் இணைஞ்சதுக்கப்புறம் தாவேகா கட்சி ஒரு பலமான கட்சியாக மாறிடுச்சு. அப்போ இவ்வளோ நாளாக பலமில்லாத கட்சியாக இருந்தது. பல விமர்சனங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார். விமர்சனமா, இவ்வளோ நாளாக தாவேகா பலம் இல்லாமல் இருந்தது, இவர் சேர்ந்தனா பலம் ஆயிடுச்சா? எவ்வளோ பேரோட போனார் இவர்? ஒரு 5 லட்சம் பேர் கூட, 500 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பலம்? அதான் சொல்கிறேண்ணா, இது ஒரு நரேட்டிவ். நீங்கள் இவர் எஸ்பி வேலுமணி 40 எம்எல்ஏக்களோட வெளியே வருவார்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி செங்கோட்டை இங்கே வந்தால் பிறகு பலமாயிடுச்சு. 6 அமைச்சர்கள் அடித்து புரண்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள், அதிமுக உடைய போகிறது அப்படின்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி செங்கோட்டையன் வந்த பிறகு தாவேக பலம் அடைஞ்சிச்சுன்றாங்க. நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிந்து விட்டு செங்கோட்டையனை பொதுச்செயலர் ஆக்கப் போகிறது பாஜக அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ணவங்க தான் இன்றைக்கி செங்கோட்டை இங்கே வந்ததுனால பலமான கட்சி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார், அவர் வந்து அப்படியே சுழன்றடிக்கிற சூறாவளியாக மாறிவிட்டார் அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ணவங்க தான் இன்றைக்கி இவரை சூறாவளி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் அடிப்படையில் ரொம்ப இதுவாக சொல்லணும்னா ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் அவர். பெருசாக சண்டைலாம் போட மாட்டார். நான் அப்படி போய் உட்காரனா சரி பாண்டு போயிடுவார். அவர் அதட்டி பேசியும் எதுவும் பண்ண மாட்டார், பேசவே மாட்டார். பேசினா சொன்னேன்ல 77 ஆரம்பிப்பார், நேற்று கூட ஆரம்பித்தார்ல அன்றைக்கி அந்த கூட்டத்துலேயும் 1977 அடுத்ததோட சொல்லுவாங்க. இவர் சொல்கிறார், தலைவரே ஒரே விஷயம் தலைவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், என்ன இந்த 1977 விட்டுருங்க, அதை ஆதவர்ஜுனா பார்த்துக்குவார், நீங்கள் டைரெக்டாக மேட்ருக்கு வர சொல்லி உங்கள்கிட்ட தலைவர் சொல்ல சொன்னார் அப்படின்னு. ஏன்னா எப்போ ஆரம்பித்தாலும் 1977 என்ன வருது, லவ் போகிறவங்க பாவம் இல்லையா, அவள் காதுகளில் பாவம் இல்லையா, 77 புரட்சி தலைவி அப்படியே வந்து இங்கே வந்தால் அதுக்குள்ளேயும் மித முடிஞ்சிடுது, என்ன மேட்டுன்றதை மறந்துடுறாங்க. அதனால் அந்த அளவுக்குலாம் அவர் ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளரும் இல்லை, அதிர்ந்து பேசக்கூடியவரும் இல்லை, அக்ரெசிவ் லீடரும் கிடையாது. இல்லாவிட்டால் ஒரு 10-15 மாவட்டங்களுக்காக பல திட்டங்களை தீட்டி அதிமுகவில் ஒரு பெரிய செயலாக்கம் உள்ள எஸ்பி வேலுமணி இருக்கார், தங்கமணி இருக்கார், இந்த மாதிரி ஒரு இவர் இருக்கார் நம்ம சிவி சண்முகம். மைக்கை பிடிச்சா பார்த்துக்கிறீங்களா 4 கேஸ் வாங்கிடுவாப்புல, பேசி முடிக்கிறதுக்குள்ள 4 கேஸ், நான் என்னென்ன அப்படி பேசுகிறேன் அப்படின்னு. அவர்கிட்ட போய் கேட்டாங்கல்ல அதிமுகவில் யாராவது இல்லைன்னா அதிமுகலேருந்து எல்லாம் போயின்னுக்கிறாங்க, யார் போயின்னுக்கிறா, அந்த மாதிரி செங்கோட்டையன் இந்த வேலைலாம் ஏன்ட்டா வச்சுக்கூடாது,
கேட்குற கேள்வி ஒழுங்காக கேட்கணும் போனார் தெரியுமா? அந்த மாதிரி அக்ரெசிவ். இதே நம்ம ஜெயக்குமார் எடுத்துங்க, நீங்கள் எது கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்குது. நீங்கள் ரொம்ப லோ பால் ஊட்டி விட்டினா கூட அதை கூட லொட்டு வச்சு 2 ரன் எடுத்துருவாப்புல. கொஞ்சம் லைட்டாக பவுன்சர் போட்டுனா அடிச்சு 6 அடிச்சிருவாப்புல ஜெயக்குமார். எது போட்டாலும் ஆடுவார். செல்லூர் ராஜி, நீங்கள் என்ன பண்ணாலும் ராசா நீ எதுக்கு என்கிட்ட கேட்குறதுன்னு தெரியும், நான் சொல்கிறத சொல்கிறேன், நீ கேட்டதை கேட்டேன்னா நீ அது தலை போடுவேன், அது வேலைக்கு ஆகாது, இதுதான் மேட்ரு, இந்த மேட்ரு எடுத்துகிட்டு போடுவாங்க. ராஜேந்திர பாலாஜி சொல்லவே தேவையில்ல, ஏன் பேசுகிறாருன்னு ஆகிடும். மோடி எங்கள் டேடின்னார்ல அந்த மாதிரி. அதனால் அந்த மாதிரி பரபரப்பான பேச்சுக்கு சொந்தக்காரர் கிடையாது இவர். இவர் வானத்தையும் கீழே பார்த்து பேசுவதில் கூட்டத்தை கழிச்சு போயிடுவாங்க. போயா டைம் ஆகுது, இவர் வேறு இப்போ தான் ஆரம்பிச்சிக்கிறான்ற மாதிரி போயிடுவாங்க. அதனால் இவர் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க போகிறான்றதே பெரிய பிரச்சனை. சரி, இப்போது செங்கோட்டையன் அவர்கள் அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி தாவேக்கால போய் இணைய போகிறாருன்னு சொல்லிட்டு பல செய்திகளும் போயிட்டுருக்கு. அவர் ஒரு மாபெரும் தலைவர்ல, அவர் தான் கட்சி ஆரம்பிக்க போகிறன்றார். அப்புறம் எங்கே போய் சேர்றது? ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய சுனாமி இருக்குதுன்ட்டாப்புல. அவ்வளோதான், முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு வடிவேல் சொல்லணும், பிச்சு அப்படி இப்படி அந்த மாதிரி சொல்லுங்கிறாப்புல. ஒன்றும் பண்ண மாட்டார். அந்த லெட்டர் பேரில் குழுனுக்குதுல்ல, அதை அடிச்சுட்டு கழகம், அதிமுக உரிமை மீட்பு கழகம். சரி, என்ன பண்ண போகிறேன்? திமுக கூட போய் சீட்டு ஷேரிங் வச்சுக்கிட்டு உதயசூரியனை நிற்க போகிறேன். அவர் திமுக இணைய போகிறாரா? இணையறது இல்லைங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு கட்சி தொடங்கி என்ன லெட்டர் பேரில் மாற்றிட்டுனா உரிமை மீட்புக்குள்ளனா சீட்டு தர மாட்டேன்ல, அது உரிமை மீட்பு கழகம். கழகமா எவ்வளோ சீட்டு? நான் 5 பேர் இருக்கிறாங்கண்ணா எங்களோட, 5 15 கூட வாங்கிக்கோ. ஐயோ நான் ரொம்ப சந்தோஷம்ண்ணா, எல்லாம் உதயசூரியன் தான். என்னென்ன அப்படி சொல்கிறேன்? அப்படி தான், உதயசூரியன் நிற்கிறியா 10 சீட்டு கூட வாங்கிக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஎம்கே எம்எல்ஏ தெரியும்ல, ஓபிஎஸ் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாருன்னா அவர் இதில் சேர்ந்துடணும், திமுகவில் சேர்ந்துடணும். அந்த பிஃபார்மில் எங்கள் கட்சி உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு பொதுச் செயலாளரும் தலைவரும் சைன் பண்ணுவாங்க. அந்த லெட்டர் தேர்தல் ஆணையது போகும். சட்டப்படி அவர் திமுக எம்எல்ஏ, கொறடா உத்தரவு போட்டதை செய்யணும். அந்த மாதிரி போகிறீங்களா? இல்லை போன உடனே அவருக்கு கூட்டெல்லாம் போட்டு தாவேக்கா டிவிக்கெல்லாம் கத்தினுக்கிறாங்க, அவர் பேசுகிறார், நீங்கள் அதோட கூட நல்லா பேசுவீங்க, அதனால் நீங்கள் கூட்டணிக்கு போயிடுங்க. அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஆனால் 50 சீட்டுன்றுவாங்க, மிரண்டுருவார் இவர். நான் ஒரு நிமிஷம் தனியாக வானான்னு வாப்பில் வேறு புஷியை, என்ன 50 சீட்லாம் கொடுக்காதுண்ணா, ஆள் இல்லைண்ணா, நீ வாட்டில் அறிவிச்சிட்டு போகிற, ஒரு 20 சீட்டு கொடு, நாங்கள் எதாவது நின்றுக்கிறோம் அப்படின்னு. சின்னம் நீ ஒரு சின்னத்துக்கு நான் ஒரு சின்னத்துக்கு நிற்கிறேன், அப்படி தான் போவோம். அப்போ அங்கே வந்து இவர் கலக்கமே நிற்கும் டைரெக்டாக. அதனால் அவர் ஒன்று அங்கே இல்லை இங்கே. ஆனால் இவர்களுக்கு நல்ல ஆஃபரு இதில் கொடுக்குறாங்க, என்டிஏல. கொஞ்சம் பொறுமையாக பேசி வாங்கிக்கலான்னு. அதுக்கு இவங்க தயாராக இல்லை. அடுத்து இன்னொருத்தர் விட்டிங்களா கேளுங்க, டிடிவி தினகரன். வாங்க வாங்க, அவர் என்ன செய்ய போகிறாரு? அவரும் திமுகவா தாவேக்கா? இல்லை சார், அவருடைய நிலைப்பாட்டை இன்னும் வேறு என்ன நிலைப்பாடு? என்ன பெரிய நிலைப்பாடு? ட்ரம்ப் கட்சியோடைய கூட்டணி வைக்க முடியும்? தமிழ்நாட்டில் தான் இங்கே இருக்கிற கட்சிகளோட தான் வைக்க முடியும். இங்கே பகிச்சிட்டாரு. அந்த ஓனர் இருந்தால் நான் வேலைக்கு சேர மாட்டேன்னு. இப்போ நான் சொல்கிறேன், மேடம் இது விளங்காது தமிழ் மின்ட்டு, நான் உங்களுக்கு பெரிய நிறுவனம் இப்போ தான் ஆரம்பிச்சிக்கிறாங்க, அங்கே போங்க, 50,000 ரூபா சம்பளம், டிஏ அது இது எல்லாம் கொடுக்குறாங்க, போங்கன்னு நீங்கள் போகிறீங்க. போய் எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு பேசிடுறாங்க. அப்படியா, ரைட்டு. யார் முதலாளின்னு கேட்குறீங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வினோத்து தான் முதலாளி அப்படின்றாங்க. வினோத்து முதலாளி வந்து நான் சேர முடியாதுங்க அப்படின்னு வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? போயிட்டு வந்தால் அமுச்சு விடுவாங்க. ஐயோயோ நான் வேணால் முதலாளியை தொத்தி விட்டுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணால் சொல்லுவாங்க. டிடிவி அந்த கதை தானே பண்ணுறாரு. என்ன பண்ணார்? ஒன்று சேர்க்கறதுக்கே அங்கே அமித்ஷா பேசி வச்சுக்கிறாரு. அப்படின்னா அப்படிலாம் நினைக்கூடாது. ஏங்க வண்டியாக திட்டிக்கிறாருங்க, சரிப்பா விடுப்பா நான் பேசிக்கிறேன்ப்பா. என்ன வண்டியாக தின்னு பேச போகிறீங்களா? என்ன நான் பேசிக்கிறேன் தெரியுமா? சரி விடுப்பா, நம்ம தான் துரத்தணும், நம்ம தான் வாழ வைக்கணும், நான் பேசிக்கிறேன், சரிண்ணா நீயே பார்த்துக்கண்ணா, நான் தலையிட மாட்டேண்ணா, என் கூட மேடை ஏறக்கூடாதுண்ணா, நீ ஏன் நான் சீட்டு கொடுக்குறேன், நீ ஏன் அவங்களுக்கு கொடுத்துக்கோ, ஆனால் பிரச்சனை எங்கள் பிரச்சனைன்னு சொல்லணும் நீ. நான் சொல்லிக்கிறேன்ப்பா. வந்தோன்னா சொன்னார் அமித்ஷா, டிடிவி ஓபிஎஸ் அதிமுக உட்கட்சி பிரச்சனை, அதை பற்றி யாரும் பேசக்கூடாது. என்னப்பா சொல்லிட்டேண்ணா, தேர்தல் நெருக்கத்தில் 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடு, டிடிவி கொடுத்துக்கிறேன், உன் சைட்லாம் வரமாட்டார், ஓரமாகவே நிற்பார். என்ற குடும்பத்தில் எல்லோரும் வந்துட்டாங்க போட்டோ எடு அப்படின்னுவாப்புல. அந்த மாதிரி டிடிவி ஓரமாக வங்கின்னு அழுது நிற்பார். அவள் தான் சீட்டே அவருக்கு நம்ம கொடுத்துடலாம், அப்படி போவோன்னு. ஆனால் இவங்க இருந்தாங்களா? அங்கே இன்னொருத்தர்
அப்படின்னு கூப்பிட்டு இப்படிலாம் இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. அப்புறம் நாளைக்கு கூப்பிட்டு நீ ஜெயிச்சு வச்சுக்க நைனா நாகேந்திரன் பேர் வந்துடும். அதனால் நீ என்ன பண்ணுற, ஓனரை மாற்றுன்னு சொல்லு. யார் நம்ம அண்ணாமலை ஓனரை மாற்றுன்னு சொல்லு. எப்படியும் ஓனரை மாற்ற மாட்டாங்க, ஒன்று அமுச்சிடுவாங்க, கலகம் விளைவிக்கலான்னு. அவ்வளோதான். டிடிவி முதலமைச்சராக இருக்கும் வரை நான் இது பண்ண மாட்டேன், தூக்கு மாட்டிக்குவேன்ற அளவுக்கு போயிட்டார். அப்போ இருக்கா? அப்போ 2021 மாட்டியிருக்கணும்ல. அப்போ என்ன சொன்னார், நான் வேண்டுமானாலும் ஒதுங்கி கொள்கிறேன், என் கட்சி ஆட்களுக்கு ரெட்டையிலையில் கூட நிற்க வைங்க. என்ன டிடிவி தான் முதலமைச்சர்னு, இது எடப்பாடி தான் முதலமைச்சர்னு ஒத்துக்கிட்டார். 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய மனமாற்றம் பாருங்கள். அதுவும் எல்லாம் கூடி வருது. உங்களுக்கு பிஜேபியே பேசி டிடிவி எல்லாம் இந்த என்டிஏக்குள்ளேயே வந்துடுற மாதிரி. எங்கள் பீகாரில் எப்படி நடந்தது, சிராக் பஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் 7ஆம் பொருத்தம். இதே மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்குறோங்க. அப்படி நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி பெருவெற்றி. பீகார் அமைச்சரவையிலேயே சிராக் பஸ்வானுக்கு இன்றைக்கி அந்த கட்சியினருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தினால தான் ஜெயிக்க முடியுது. இங்கேயும் அந்த வேலையை செய்யலான்னா இதுக்குள்ளேயே இவர்கள் இந்த கலகம் வேலை வச்சுருந்தா பிஜேபி என்ன பண்ணும்? சரி போ, நீங்கள் என்ன சார், நான் அவர்களாக இருக்க மாட்டேன். சரி என்ன தான் பண்ண போகிறீங்க? என்ன பண்ண தெரில, தாவேகளை போய் ஜாயின் பண்ணிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா பண்ணுருங்க. ரைட்டு. நீங்கள் கட்சி குழு வச்சுக்கிறேன், குழு வச்சுக்கலாம் விளங்காத, கலகன்னு மாற்று. முடிஞ்சால் திமுகவில் போய் சீட்டு வாங்கி நின்றுக்கோ, இல்லை தாவேகளை போய் நின்றுக்கோ, சுற்று. நீங்கள் டிடிவி நான் இதுதான் சார் முதலாளியை மாற்றுற வரைக்கும் நான் வேலைக்கு சேர மாட்டேன் சார், முதலாளிலாம் மாற்ற முடியாது, நீ வேணால் அங்கே போய் சேர்ந்துக்கோ. அவ்வளோதான். டிடிவி தாவேகாவில் அவருக்கும் அதே மாதிரி கொடுப்பாங்க சீட்டு, 50 சீட்டு. முடியவே முடியாது. நாங்கள் 50 சீட்டுமே முடியாது, 20 சீட்டுனா சொல்லுவோம், ஓகே. 50 சீட்லாம் முடியாது. அந்த மாதிரி ஆகிடும். போனதெல்லாம் ஆச்சு இல்லை, கமலஹாசன் சரத்குமார் கட்சி அந்த மாதிரி ஆளுக்கு 10 சீட்டு 20 சீட்டு வாங்கி நின்றுட்டு எடப்பாடி திட்டிக்கிட்டு திமுக வாழ வைக்கிற வேலையை பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுவாங்க, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதிமுக அது இதுன்னுவாங்க. ஏண்டா அந்த அதிமுக தான்டா இருக்குது. உங்களுக்கு எடப்பாடி பிடிக்கலனாலும் அது அதிமுக கட்சி இல்லை, அந்த கட்சியை அழிக்க பார்க்குறீங்களான்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எடப்பாடி பிடிக்காது, அதனால் அதிமுக எக்கெடு கட்டாலும் பரவாயில்ல, ஆனால் திமுக வந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி அற்புத திலகங்கள் இவங்கெல்லாம். சரி, அப்போ இப்போ அதிமுக, தாவேகா, பாஜக இவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணியில் ஒரே கூட்டணியாக இருக்க போகிறாங்களா? தாவேகாவை இழுப்பதற்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் பேசுனது தான் என்டிஏ கூட. கொஞ்சம் நிலமை மாறினோன்னா மறுபடியும் நிமித்தினுக்கிறாரு. அது எதுக்காக நிமித்திக்கிறாருன்னு தெரில. அதனால் பேச்சுவார்த்தைன்றது போகும். ஜனவரி கிட்ட என்ன ஆகும்னு தெரியும். ஒருவேளை அப்படி போலனாலும் ஒன்றும் என்டிஏக்கெலாம் பாதிப்பு இல்லை. ஏன்னா விஜய் பிரிக்க போகும் வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுடைய கோர் ஓட்டு தான். திமுகவுக்கே விழுற வாக்கு இருக்குல்ல, அதான் அதிமுக கூடாது, திமுகவே விழுறது. ரெண்டாவது விஜய் போன தடவை விஜயும் விஜய் ரசிகர்களும் அதிமுக வீழ்த்தப்படணும்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போட்ட ஓட்டுகள். அப்போல்லாம் ஃப்ரெண்டு தானே அவர். இந்த ஓட்டுகள் எல்லாம் இப்போ விஜய் தனி கட்சி ஆரம்பினால அந்த ஓட்டுகள் அப்படியே சேதரும். விஜய் ரசிகர்கள் எங்கே இருந்தாங்க? போன தடவை செவ்வாய் கிரகத்தில் இருந்தாங்க, தமிழ்நாட்டில் தானே இருந்தாங்க. அவங்க அப்போ திமுக தானே போட்டிருப்பாங்க. அவங்க இப்போ எல்லாம் விஜய்க்கு போட்டாங்கன்னா அப்போ திமுகலேருந்து பேத்து எடுக்கிற மாதிரி தானே. அந்த ஓட்டு இன்னும் பல ஓட்டுகள் சிறுபான்மையினர் ஓட்டு, பட்டியலின இளைஞர்கள் ஓட்டு, இது எல்லாமே கன்வெர்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே இவர்களுக்கு மட்டுமே சொத்தாக இருக்கிறது. சிறுபான்மையினர் எந்த காலத்தையும் ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுகவுக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். ஒருவேளை விஜய் அங்கே என்டிஏ போனார்னா திமுகவுக்கு அதிபயங்கரம் இது. அதாவது புயல் தாக்குறத மாதிரி. ஒருவேளை தனியாக நின்னார்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அங்கே போயிட்டாருன்னா புயல். எது இருந்தாலும் பாதிப்பு தான். இப்போ நாளைக்கு அதிமுகவுடைய பொதுக்கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்குது. செங்கோட்டையன் அவர்களுடைய இடம். எடப்பாடி அவர்களும் செங்கோட்டையன் அவர்கள் இதனால் கட்சியிலேருந்து விலக்குனாங்க, எதனால் போய் தாவேகால இணைஞ்சாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நாளைக்கு பேச போகிறதாகவும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி பேச வாய்ப்பு இருக்காதுங்க. அடிப்பார், வேறு மாதிரி அடிப்பார். இந்த மாதிரி ரொம்பலாம் இவருக்கு மரியாதை கொடுத்துலாம் அடிக்க மாட்டார். இன்னொன்று என்ன சொன்னீங்க, செங்கோட்டையன் இதுவா? செங்கோட்டையன் அடையாளம் காட்டினது அதிமுக தான். செங்கோட்டையன்னா அங்கே அதிமுக தான், ரெட்டையிலே தான். நீங்கள் அதுக்கு எதிராக போனீங்கன்னா உங்களுக்குலாம் செங்கோட்டையன்லாம் பெரிய மரியாதைலாம் இருக்காது. இல்லை, யார் என்ன செஞ்சாலும் செங்கோட்டையன் அந்த இடத்துல இருக்க மக்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் கிடையாது. அப்போ ஏன் 96 தோற்று போனார்? 96 ஜெயிக்க வேண்டியதானே? 8 தடவை 9 தடவையும் ரெட்டையிலைக்கு விழாமல் இருந்தால் அவர் ஜெயிப்பாரா? அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். அந்த செல்வாக்கை வர எலெக்ஷனில் பார்க்க போகிறோம். இவர் ஜெயிக்கிறாரா
இல்லை இவர் ஓட்டை பிரித்து திமுகவை ஜெயிக்க வைக்கிறாரா, இல்லை ஏடிஎம்கே கூடுதலாக வேலை செஞ்சு ஏடிஎம்கே ஜெயிக்குதானு தெரியுதானே போகுது. அதனால் வர தேர்தல் தான் முடிவு பண்ணும். அது எப்போவுமே கொங்கு மண்டலம் இது எல்லாமே அதிமுகவுடைய கோட்டைகள். அதனால் நாளைக்கு இப்போ நடக்கிற கூட்டம் பொதுவாக பேசுவார். அது மீறி லைட்டாக செங்கோட்டையனை தொட்டு போகிற தவிர செங்கோட்டையனை உரிய மரியாதை கொடுத்துலாம் பேசுவார் நான் எதிர்பார்க்கல. சார் இன்னொரு விஷயம் வந்து இப்போது தாவேக்கானுடைய கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அடுத்த பிரச்சாரத்துக்கான சேலம் அதுக்கான பெர்மிஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து டிசம்பர் 5ஆம் தேதி பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ நடத்துறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அதோட பெர்மிஷன் இப்போ வந்து மறுக்கப்பட்டிருக்கு. எவனா ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுப்பானா? இன்னும் இவங்க திருந்தலன்னு தெரியுதா? இன்னும் அங்கே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அங்கேயும் கும்பல் சேர்த்துட்டு அப்புறம் ஏதாவது நான் தோணும் வீட்டுக்கு ஓடியாந்துடுறது. 30 நாள் தூக்கம் தேவையாது. பிரச்சாரம் பண்ணு. இன்னும் எவ்வளோ நாளுங்க இருக்குது தேர்தலுக்கு? 5 மாதம் கூட இல்லைங்க. இன்னும் ரோட் ஷோன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது தான் கும்பலை சேர்த்துக்கின்னு சீனை போடுறது. அதெல்லாம் நான் தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி ஏமாற அவங்க தயாராக இல்லை போல். வர்றியா பிரச்சாரம் பண்ணிட்டு போயினேருன்னு. இன்னொன்று பாண்டிச்சேரியில் ஒரே நாளில் முடிச்சிடலாம் தெரியுமா? சென்னையை விட சின்னது தான் அது. ஒரே நாளில் அப்படி ஒரு ரூட் போட்டிங்கன்னா ஒரு நாளில் எல்லா தொகுதியும் முடிச்சிடலாம். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் முடிச்சிடலாம். நீங்கள் அது காராகவே சாதாரணமாக போனாலும் முடிச்சிடலாம். இவர் உக்காந்துன்னு ஒரு தொகுதியில் சுற்றின்னு இருப்பார். ஒரு தொகுதியே வார்டோட கம்மி. நம்ம சென்னையில் இருக்க வார்டோட ஒரு தொகுதி கம்மி. 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு. இங்கே ஒரு வார்டு 60,000 வரைக்கும்லாம் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் இப்படியே நடந்து போனாலும் இந்த தொகுதி விட்டு அந்த தொகுதி போயிடலாம். அவ்வளோ சின்னது பாண்டிச்சேரி. அங்கே போய்ட்டு ரோடு ஷோ அது ஷோன்னா தாங்குமா? அதனால் இவர் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷன் கேட்குறது இது எல்லாமே பெரிய அதுவே ஒரு விழாமாக நடத்திட்டுருக்காங்க. பர்மிஷனாக மற்ற கட்சியெலாம் பாருங்கள் சாதாரண பர்மிஷன் கேட்பாங்க நடத்துவாங்க. இன்னொன்று இவங்க கேட்குறதுலாம் என்ன தெரியுமா? லீவ் நாளில் கேட்குறது. பசங்க வருவாங்க அது வருவாங்க. கார்த்திகை தீபம், தீபாவளி, அடுத்து கிறிஸ்மஸ் கேட்பாங்க பாருங்களேன். இப்படி தான் யார் நடத்திட்டு போகணும்ல, அது கிடையாது. அதனால் இவர்களுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டியே வரலைங்க. இது என்றைக்கு இதெல்லாம் பண்ணுறதுல தேர்தலே முடிஞ்சிடும் போல். எஸ்ஐஆர் படிவம் இருக்குல்ல, உங்களுக்கு வந்துச்சா? வந்துச்சு. ஃபில்அப் பண்ணிங்களா? சார். முதல்வர் மாதிரி பயந்து போயிட்டீங்களா? இல்லை முதல்வர் பயந்துட்டார் தெரியும்ல. பயந்து போய் வீடியோலாம் போட்டார். தலை சுற்றுது என்னென்னவோ ஆகுதுன்னு. அட்லீஸ்ட் அவர் கீழே அந்த அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஒருத்தர் போட்டார். ஒன்றுமே இல்லைங்க சாதாரணன்னு. அவர்கிட்ட கூப்பிட்டுங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டு என்ன சார் ஒன்றுமே இல்லை சார் நீங்கள் வேணால் கொடுங்க நான் ஃபில் பண்ணி தரேன்னு பண்ணியிருப்பாப்புல. உறவினர்னு போட்டுது. அதான் கலைஞர் ஐயா. கலைஞர் தான் இல்லையே இப்போ. தயாலம்மா இருக்கிறாங்களே இல்லை. சரி அவங்க கூட இப்போ உடல்நலம் இல்லை. அண்ணியார் இருக்காங்களா அவங்க தாங்க உறவினர். அண்ணியாருக்கு ஓட்டர் ஐடி இருக்குல்ல இருக்குது கொடுங்க ஐயா. இந்தாங்க ஐயா அவ்வளோதான் ஐயா. அவ்வளோதானே? வேறு 2005 நீங்கள் ஓட்டு போட்டு பாருங்க. 2005 ஓட்டு போட்டிங்க? இல்லை சார். உலகத்தில் இருந்தீர்களா? இருந்திருப்பீங்க. ஒரு 4-5 வயசு இருந்துருமா? அப்போது 2005 பாக்ஸை விட்டுருப்பீங்க. அவ்வளோதான். அவங்க உங்கள்கிட்ட கேட்குறது 2 தகவல் தான். உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் ஆதார் கார்டு நம்பர். மற்ற எல்லாம் ஏற்கனவே அதுலேயே இருக்குது. அவ்வளோதானே? ஆதார் கார்டு நம்பரும் ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல் தான். ஆனாலும் அது கொடுக்குறோம். நம்ம எதுக்கு நம்ம பெரிய இதுவா? நீங்கள் எதாவது 500 கோடி சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்களா? உங்கள் டேட்டாஸ் எடுத்து எதாவது பண்ண போகிறாங்களா? எதுவும் கிடையாது. சனியண்ணே இங்கே இருக்கிற நம்பர் அங்கே எழுதிட்டு போக போகிறோம் போ. அவ்வளோதானே? எழுதுனீங்களா? இல்லை ஆப்ஷனல்னு எழுதாம விட்டிங்களா? எழுதுனீங்க. அப்போ எல்லாருமே அப்படி தான். நான்லாம் கூட அப்படி தான். என்கிட்ட என்ன ஆகுது? ஒரு பழைய பைக் இருக்குது, வீடு வாடகை வீடு. இன்னத்தை நீ கொண்டு போகிறேன் நம்ம அதான் நீங்கள் சொந்தக்காரா நம்ம. அதனால் எழுதி விட்டு போயிட்டோம். இதை நம்ம ஆதரவர்ச்சுன்னா உங்களுக்கு வாக்குரிமை போய்விடும். போயிடுச்சுன்னா ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதானே? இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனாலும் இப்போ இந்த நேரத்தை சொல்லியிருக்காங்களா அந்த அம்மா ஐஏஎஸ் தேர்தல் அதிகாரி பட்நாயக் தானே அவங்க பேர். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? உங்களுக்கு ஒரு வேளை ஓட்டு இல்லைன்னா வரைவு வாக்காளர் பட்டியல் வரும். அதில் இல்லைன்னா ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்து வாங்கிக்கிங்க. அவ்வளோதானே? ஆனால் இவர் என்னம்மா சொன்னார்? உங்கள்ட்ட ஓட்டு உரிமை இல்லை என்றால் அவங்க நேராக வருவாங்களாம். ஏம்மா ஆதார் கொடு, கேன்சல். பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் கொடு, கேன்சல். யார்? இவர் ஆதரவர்ஜுனா. இப்படி பேசுகிறாருங்க. பார்த்தீங்களா இல்லையா? அதோட இன்னொருத்தர் பயங்கரமாக பேசிட்டாப்புல. இந்த கே பாலகிருஷ்ணன் ஒருத்தர் தெரியுமா? குடியுரிமை வாக்குரிமையை பறித்து அந்த லிஸ்ட்லாம் எடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு வாக்குரிமை இல்லை உங்கள் பேரெலாம் எடுத்து கொண்டு போய் குடியுரிமை அதிகாரிட்ட கொடுத்துருவாங்களாம். அவங்க எடுத்துக்கின்னு இவங்க எங்கே இருக்கிறாங்க? நேராக வீட்டுக்கு வருவாங்க ஜீப் எடுத்துக்கின்னு. ஏம்மா வாக்குரிமை இல்லை வெளியே வா, இந்தா விலங்க மாட்டி இரவோடு இரவாக கப்பலில் ஏற்றி என்ன ஊருக்கு போனோம்
சார் மலேசியா பார்த்ததே இல்லை, சரி நேராக மலேசியாவில் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. பேசினாருங்க. எந்த அளவுக்கு இவர்கள் நாலேஜ் இல்லாத மக்களை பயமுறுத்துகிற அரசியல்வாதிகளாக இருக்காங்க தெரியுதா? கே பாலகிருஷ்ணனுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? கே பாலகிருஷ்ணனாவது பழைய பூமர், நீங்கள் புது ஜென்சி தானே, உங்களுக்கு நாலேஜ் வேணாம்? அப்போ வளர்றீங்க தெரியுதா? இவர்களுக்கும் இவர்கள் பணத்திற்கும் இவர்கள் அரசியல் கட்சியில் பொறுப்பு இருக்கிறதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியுதா? சாதாரண நீங்கள் நம்ம யூடியூப்லேயே ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்குது. எஸ்ஐஆர் படிவம் ஒன்றுமே இல்லை, ஃபில் பண்ணி கொடுக்கலாம், இவ்வளோ தான் இருக்கா? அப்போ அந்த யூடியூபர்ஸில் இருக்கிற நாலேஜ் கூட இவங்களுக்கு இல்லைன்னு தெரியுதா? இது எல்லாத்தையும் தாண்டி எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ண மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சை இந்த சனினியா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஓட்டி அந்த மாதிரி தானே ஆயிருக்கும். இவ்வளோ தானா? இவ்வளோ தான் இல்லை, வேறு ஏதாவது வேறு எதுவுமே இல்லை. நான் வேறு ஜெராக்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், ஆதார் ஃபார்ம் ஜெராக்ஸ்லாம். அது கூட சப்மிட் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை சார், அதான் ஆதார் நம்பரே எழுதிக்கிறியா அப்புறம் என்னன்னு டாப்பில் நம்மால். ஆனால் சப்மிட் பண்ணுறப்போ ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன் சார். என்கிட்டலாம் வேணான்ட்டாங்க. ஆதார் நம்பர் இருக்குல்ல, அங்கே டைப் பண்ணோன்னா அது வந்துட போகுது. ஃபோன் நம்பர் அடித்தா ஆதார் நம்பர் எடுத்துடலாம், ஆதார் நம்பர் எடுத்தால் ஃபோன் நம்பர் எடுத்துடலாம், பேன் கார்டு இருந்தால் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இனிமேல் உங்கள் ஓட்டர் ஐடியை ஆதார் கார்டை வச்சு எடுத்துடலாம். நீங்கள் ஓட்டு போட்டிங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நான்லாம் வந்தேன்னா சட்டமே போட்டுருவேன். ஓட்டு போடலைன்னா பேட்டா நீ லோனே வாங்க முடியாது எங்கேயுமே. மகளிர் சுயதுக்குள்ளே இருக்கியா, உனக்கு லோன் கிடையாது. இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போறியா, உன்னை பரிசீலிக்கவே மாட்டோம். பாஸ்போர்ட்டு கேட்குறியா, உனக்கு பரிசீலனையே கிடையாது, வெயிட்டிங் லிஸ்ட்டு. ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறியா, உனக்கு டிக்கெட்டே கிடையாது. ஓட்டு போடாமல் நீ என்னத்த இது? ஆதாரோட இணைச்சாச்சுல்ல, அங்கே போட்டு ஆதார் நம்பரை போட்டோன்னா கொயின்னு மியூசிக் வரும். என்ன நீ ஓட்டே போடல, ஓட்டு போடணும் எதுக்கு உயிர் வர்ற? அப்படி கொண்டு வந்துடணும். அப்போ தான் கொஞ்சம் 20 லட்சம் பேர் ஓட்டு போடல தெரியும்ல. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் ஓட்டே போடாமல் வீட்டில் உட்காந்துக்கிறான், அந்த லீவை அனுபவிச்சுன்னு இருக்கான். அப்புறம் என்ன நீங்கள் இந்த குடிமக்கள் அவனை தான் பிடிச்சி கொண்டு போய் கே பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி 20 கைது செய்து கப்பலில் ஏற்றின்னா ஓட்டு போட்டியா? போடல, ஏறு. எந்த ஒரு நாட்டுக்கு போக போகிறேன்? மாலத்தீவு போ. இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்? ஓட்டே போட மாட்டேங்கிறேன். அப்படி பண்ணணும், பண்ணுறதில்ல. கடைசி கேள்வி. பாமக கட்சி வந்து இப்போது அன்புமணி அவர்கள் கையில் இருக்குது. ராமதாஸ் அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவருக்கு நம்ம என்ன பண்ணுறது? கூட போனவங்களாம் அந்த மாதிரி ஐயா உங்களை அன்புமணி பைத்தியம்னு சொல்கிறாரே இப்படிலாம் கேட்டாங்கல்ல அந்த பத்திரிகையாளர்லாம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்களெல்லாம் நம்பி நம்ம வார்த்தையை விட்டுட்டோமே. கட்சி ஒன்று கரெக்டான பத்திரிக்கை என்ன பண்ணணும்? ஐயா சட்ட பிரகாரம் கட்சியுடைய பைலா பிரகாரம் கட்சி அவர்கிட்ட தான் போகும். நீங்கள் எப்படி தனி கட்சி தொடங்க, நீங்கள் எப்படி அவரை நீக்க முடியும்னு கேட்கணும். ஆனால் இவங்கெல்லாம் ஃபயர் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்கிட்ட பேட்டி எடுத்துருக்கீங்களா இது மாதிரி? ராமதாஸ் மேட்ரு நான் எடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? அன்புமணி கையில் தான் கட்சி போயிருக்கேன்னு நான் டே ஒன்லேருந்து சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னு நான் சொல்லியிருக்கேன். கட்சி விதி பிரகாரம் தேர்தல் ஆணையமோ கோர்ட்டுக்கோ போனால் கூட பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை அன்புமணி தான். ஐயா வந்து நிறுவனராகவே இருந்தாலும் அது பொதுக்குழுவாலேயோ கட்சி பயிலாலேயோ அங்கீகரிக்கப்பட்ட பதவி இல்லை, அது ஒரு கௌரவ பதவி. அது வந்து அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. யார் பண்ண முடியும்? பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கட்சிக்குள்ளே முடிவெடுக்க முடியும். பொதுக்குழுவே அவங்க தான் கூட்ட முடியும். அவங்க தான் பொதுக்குழுவில் கோரிக்கையை வச்சு மற்ற இதை கொண்டு போக முடியும். அப்போ அந்த பொதுக்குழுவை கூட்டுறதுக்குன்னா பொதுக்குழு யார் கூப்பிட்டா வரும்? அவர்கள் கூப்பிட்டா வர்ற பொதுக்குழு தான் உண்மையான பொதுக்குழு. இது எல்லாத்தையும் தாண்டி பொதுக்குழுவே அவர்கிட்ட தான் இருந்துச்சு. 90% அவர்கிட்ட தான் இருந்தாங்க. மாநில நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் அவர்கிட்ட தான் இருந்தாங்க. எம்எல்ஏக்கள் 5 பேரில் 3 பேர் அவர்கிட்ட தான் இருந்தாங்க. மாவட்ட நிர்வாகிகள், அதாவது பொது செயலாளர், தலைவர், இந்த மாதிரி இருக்க நிர்வாகிகள் எல்லாமே அவர்கிட்ட தான் இருந்தாங்க. ஐயா கிட்ட நம்ம ஜிகே மணியும் அருளும் இன்னும் கொஞ்சம் பேர் ஐயா மேலே உள்ள விசுவாசத்தில், இல்லாட்டி அங்கே போனால் சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்களாம் இங்கே இருந்தான். அவ்வளோதான், வேறு என்ன பெரிய மாற்றம்? ஐயா நம்புகிறாரு. நம்புகிற மாதிரி இந்த பத்திரிக்கையாளங்களாம் பேசிட்டு சுற்றுறானுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அன்புமணி பிடிக்காது. அதனால் ஐயா தான் ஐயா தான். அன்புமணி பிடிக்குதோ இல்லையோ, ஐயாவை வந்து ரொம்ப பிடிக்குதோ இல்லையோ, இங்கே என்ன பிரச்சனை? சட்டம் என்ன சொல்லுது? கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? இதுதான் மேட்ரு. நீங்கள் சிவசேனா கட்சி பால் தாக்கரே ஆரம்பித்த கட்சி, அவர் பையன் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சி. ஆனால் ஷிண்டே உடச்சிட்டு போகும்போது தேர்தல் ஆணையத்தில் போனால் கேட்டாங்க, எப்போ ஓன்ட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஐயா என்கிட்ட 8 பேர், ஓன்ட்ட 15 பேர்.
உன்ட்ட எத்தனை எம்பி இருக்காங்க? ஐயா இத்தனை எம்பி. உன்ட்ட இத்தனை எம்பி. உன்ட்ட எத்தனை எம்எல்ஏ இது? அப்போ ஷிண்டே கிட்ட தான் அதிகமாக. ஆமாம், அப்போ கட்சி ஷிண்டேக்கு தான் சொந்தம். ஐயா எங்கள் அப்பா ஆரம்பித்த கட்சி ஐயா, நான் அந்த கட்சியில் சின்ன வயசுலேருந்து இருக்கிறேன் ஐயா, எங்கள் சொத்து ஐயா. ஐயா எப்போ கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்டீங்களோ, கட்சிக்கு பைலான்னு ஒன்று இருக்கும். யார் அதிக மாவட்ட செயலாளர், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள், பொதுக்குழுலாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஐயா கட்சி சொந்தம். இப்போ சொல்லுங்கள் ஐயா, ஷிண்டே கிட்ட தான் இருக்குது. போச்சா? இதை நான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாளைக்கே துரைமுருகன் கூட வேணாம், செந்தில் பாலாஜி வச்சுக்கலாமா? வேணாம், மனோ தங்கராஜ் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். மனோ தங்கராஜ் தலைமையில் இப்போ 135 எம்எல்ஏக்கள்கிட்ட இருக்காங்க, 85 எம்எல்ஏக்கள், 25 எம்பிக்கள் இருக்கிறாங்க, 15 எம்பிக்கள், ஒரு 75 மாவட்ட செயலர் இருக்காங்க, 50 மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒரு 2000 இருப்பாங்க, அதில் ஒரு 1500 பொதுக்குழு உறுப்பினர். அப்படியே பேர்த்து எடுத்துன்னு வந்துட்டாப்புல மனோ தங்கராஜ், கன்னியாகுமரியில் கொண்டு போய் வச்சுக்கினாப்புல. வழக்கு நடக்குது, தேர்தல் ஆணையம் கேட்குது, என்னப்பா வாங்க ஸ்டாலின் நீங்கள் தானே? ஆமாம் நாங்கள் தான். அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? இவ்வளோ உங்கள்கிட்ட. அவர்கிட்ட தான் எல்லாமே அதிகமாக இருக்குது. மனோ தங்கராஜ் தான் இனிமேல் திமுகவுடைய தலைவர். மனோ தங்கராஜுக்கு தான் கட்சி சொந்தம். சார், ஐம்பெரும் தலைவர்களெல்லாம் தட்டி விட்டு தூக்கி விட்டு எம்ஜிஆர் துணையோட எங்கள் நைனா வந்து திமுகவில் தலைவராக வந்து 50 வருஷம் திமுகவை கட்டி ஆண்டு, அதில் நான் வந்து எனக்கு பிரச்சனையாக வரக்கூடாதுன்னு வைகோவை வெளியே துரத்தி இப்படிலாம் வந்த கட்சி ஐயா. நான் இன்றைக்கி அந்த கட்சி மூலிமா தான் முதலமைச்சராக இருக்கேன். என் புள்ள நாளைக்கு அவர் தான் தலைவர்னு எல்லாம் ஒத்துனுக்கிறாங்க. நாளைக்கு அவர் தான். நீங்கள் இந்த நேரத்தில் போய் இந்த மாதிரி மனோ தங்கராஜுக்கு ஆதரவாக போகிறீங்களே, நான் எங்கேப்பா போகிறேன்? கணக்கு பார்த்தா அவர்கிட்ட தான் எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. கட்சி அமைப்பு விதி பிரகாரம் அவர் தான் அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் மனோ தங்கராஜ் தான் திமுக தலைவர். இப்போ தெரியுதா? ஸ்டாலினே நினச்சால முடியாதுன்னு. அந்த மாதிரி தான். அப்போ நீங்கள் ஒரு கட்சினா ஏன் வைகோவால் ஒன்றும் பண்ண முடியல? பேர் பாதி மாவட்ட செயலர்லாம் பேர்த்து எடுத்துகிட்டு போனார். ஆனாலும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்ற கணக்கு எல்லாம் பார்க்கும்பொழுது வைகோட்டு அவ்வளோ இல்லை. அதனால் வைகோ என்ன பண்ணிட்டாரு? தனியாகவே கட்சி ஆரம்பிச்சிட்டார். இல்லாட்டி வைகோ என் தலைமையில் தான் திமுகன்னு பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பார். அப்போ இதெல்லாம் தான் அரசியலில் சொல்கிறது. அந்த அடிப்படையில் ஐயா தான் எதிர்காலம், பெரிய ஐயா குலதெய்வம்ன்ட்டு போயிட்டாங்க. அப்போ இருக்கா? ஆனால் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்லாம் ஊட்டியிருந்தான், மூத்த பத்திரிகையாளர் பயங்கரமாக ஊட்டியிருந்தானுங்க. இப்போல்லாம் வெக்கமே படமாக அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவாங்க. நான் அப்போ உங்கள்கிட்ட மாற்றி விட்டணும்லாம் கேட்குறேன், நான் அன்றே சொன்னேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஊட்டின்னு இருப்பாங்க. இதான் அரசியல் களத்தை பற்றி இவ்வளோ நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி. நன்றி.